வணக்கம். நான் உங்களோட பாதி பேசுகிறேன். டே 45 முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த முதல் ப்ரோமோவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 3 டீம் வந்துச்சு இல்லைங்க. குக்கிங் டீமு, அப்புறம் ஃப்ளோர் கிளீனிங் டீம், அப்புறம் பாத்ரூம் டீம் 3 டீம் இருக்குல்ல. இந்த 3 டீம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தங்களும் மாற்றி யார் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர், யார் ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அதுக்குள்ளே மாற்றி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மெயினான கோர் கண்டென்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டெயின் பண்ணல அப்படின்னு சொல்லி வந்து ரம்யா டீம் வந்து ரம்யா சொல்கிற மாதிரி, அப்புறம் ரம்யாவை வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்ன உடனே ரம்யா மண்டையை பிடிச்சிக்கிட்டு என்னடா நம்ம ஒன்று சொன்னோம்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இவன் சொல்லிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிட்டு அந்த அந்த டென்ஷனை காட்டுற அந்த ஒரு ப்ரோமோ தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த டாஸ்க்குள்ளேருந்து எந்த அளவுக்கு வந்து மில்க் பண்ணி, அதாவது புளிஞ்சு எடுத்து கண்டென்ட் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிக் பாஸும் முயற்சி பண்ணுறாரு. ஸோ எந்த அளவுக்கு இவங்களோட பல்ஸ் மேலே வருது அப்படிங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இன்றைக்கி என்னென்ன பேச போகிறாங்க அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நேற்று நடந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தது. சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தது. ஒரு புது முயற்சி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது முதல் நாள் வந்து எப்பயுமே அப்படி தான் இருக்கும். புதிய துடைப்பம் நன்றாக பெருக்கும் அப்படிங்கிற மாதிரி புதுசாக வந்தோன்னா அந்த டாஸ்க்கு ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். ஓரளவுக்கு நல்ல டாஸ்க்குனா. இன்றைக்கி 2வது நாள் அப்படிங்கும்போது இந்த டாஸ்க்கில் நேற்று நான் பண்ண பர்ஃபார்மெல்லாம் பார்த்துருப்பாங்க. இதெல்லாம் அவங்க பண்ணுறானுங்க, இதுலாம் மிஸ்டேக் பண்ணுறானுங்க, இதுலாம் வந்து உணர்ச்சப்படுறானுங்க, இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம உருட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பிக் பாஸ் உருட்டியிருக்கிறாப்புல. அதுதான் இப்போ வந்து நடந்துருக்குது. இது விக்கல்ஸுக்கும் ரம்யாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது விக்கல்ஸுக்கு அதுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரோமோவில் வந்துட்டாப்புல. ரம்யா இன்னும் ப்ரோமோவில் வரல. இன்றைக்கி தான் ரம்யாவுக்கான ஒரு விசிபிலிட்டியே கிடைக்குது. அதாவது டம்மி பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி, அதே மாதிரி உப்மா கம்பெனி மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துக்கின்னு உருட்டிக்கிட்டே இருக்கிற ரம்யாவுக்கு இன்றைக்கி வந்து முதல் ப்ரோமோ கிடச்சிருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இவங்க 2 பேர் என்ன பேசிக்கிறாங்க, இந்த டென்ஷனுக்கு பிறகு ரம்யா உட்காந்து என்ன பண்ண போகிறாங்க, என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கணும். இதில் ஒரு டீசெண்டான ஒரு விஷயம் பார்த்துருக்கீங்களா, பார்வதியோடைய விசிபிலிட்டி கம்மியாகிட்டு இருக்கிறது. பார்வதி வந்து தான் வந்து ப்ரொமோ கிங்கு, கண்டென்ட் குயிங்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல தாண்டி இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கு அடுத்த கட்ட ஒவ்வொரு ஆட்களுக்குமே வந்து இப்போ எடிட்டர் மூலமாக ப்ரொமோ கண்டென்ட்டாக மாறப்பட்டு இருக்குது. ஸோ ப்ரோக்ராம் எப்படின்னா 45 நாட்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 40% கடந்த பிறகு பிக் பாஸ் வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு கண்டென்ட் இடத்த நோக்கி நகருது அப்படிங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத கணிக்கிறதுக்கு உண்டான ஒரு பல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாமல் இருக்கிறது நல்லது தான். ஏன்னா ஒரு க்யூரியாசிட்டி இருக்கணும்ல, ப்ரோக்ராம் எப்படி போகுது, யார் ஜெயிப்பாங்க, இவங்களுக்கு நல்ல பொசிஷன் வருது, யார் வந்து வெளியே மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிருக்காங்க அப்படிங்கிற பல கன்ஃபியூஷன் நமக்கு வந்தால் தான் அது வந்து பெரிய அளவுக்கு வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்த நோக்கி நகர்த்தும். ஸோ எனக்கு என்னென்னா முதல் 2-3 வாரத்தில் ஒன்றுமே இல்லாத இருந்த ஆட்கள்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்து வர்றாங்க. அரோரா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக கேம் ஆடுற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. கமருதீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டென்ஷன்லேயே சீக்கிரம் காணாமல் போயிடுவான்னு நினச்சேன். பார்வை தொட்டோடனே கமருதீனுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் வந்துருச்சு. விக்ரம்லாம் ஒன்றுமே இல்லை, டம்மி பீஸு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ளே விக்ரம் கூட வந்து கேம் பிளேக்குள்ளே வராப்பில். ஸோ கரெக்டாக எதை வச்சு டியூன் பண்ணோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. நம்ம காமெடியன் அப்படிங்கிற முகத்தடியை வச்சுக்கிட்டு வந்து உருட்டிட்டு இருந்தால் நடக்காது, இனிமேல் அடித்து நிமித்தலாம்னு சொல்லிட்டு கடந்த 2 வாரமாக விக்ரமுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. சுபிக்ஷாவோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், பிரஜின் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ணி பிரஜின் நல்லா வேலை செய்கிறான்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, நல்லா வேலை செய்யணும்னு ஒரு குரூப் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பெஸ்ட்டு பர்ஃபார்மர்லாம் அவங்களுக்கு எது மனசுக்கு நெருக்கமான இருக்காங்களோ அவங்கள வந்து சொல்லியிருக்காங்க. ஒஸ்ட்டு பர்ஃபார்மர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காதவங்க, அதே மாதிரி ரொம்ப பல்ஸுக்குள்ளே வராதவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறாங்க. இதில் என்னென்னா இந்த குக்கிங் டீமாக இருக்கட்டும், இல்லை வந்து மாப்பு பவரோட டீமாக இருக்கட்டும், அல்லது வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் க்ளீனிங் டீமாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்குள்ளேயுமே மெயினாக வந்து பண்ண வேண்டிய வேலை ஒர்க் பண்ண வேண்டியது. ஸோ இதில் ஒர்க்கை தாண்டி வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா சில பேர்னால தான் முடியும். ஏன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு டேலண்ட் இருக்கும், அதாவது ஒன்று பாட்டு பாட தெரியும், இல்லை டான்ஸ் ஆட தெரியும், இது மாதிரி ஒரு டேலண்ட் இருக்கும். ஸோ அவங்களால ஈஸியாக என்டர்டெயின் பண்ணிட முடியும். அப்படி இல்லாத இருக்கிற ஆட்களுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ ரம்யாவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான். அந்த ரம்யாவுக்கு வந்து டான்ஸ் ஆட தெரியும், அவ்வளோதான். அதை தாண்டி கவுண்டர் அட்டாக் பண்ணுறதோ, இல்லை வந்து பேசி வந்து பார்த்திங்கன்னா அது மூலமாக என்டர்டெயின் பண்ணுறதோ ரம்யாவுக்கு வந்த மாதிரி எனக்கு தெரியல. மீது எல்லாருமே வந்து மற்றவங்க பேசுறது கேட்டிருக்காங்க. ரம்யா, சுபிக்ஷா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிரஜின்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்து மீடியாவுக்குள்ள இத்தனை வருஷமாக இருந்தாருன்னு தெரியல. படத்தில் வந்து ஏதோ ஒரு கேரக்டர் கொடுத்தா, டைலாக் எழுதி கொடுத்தா நடிச்சிடுவார் போல இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்டர்டெயின் பண்ணுற இடத்த நோக்கி வந்து பிரஜின்னாலேயும் நகர முடியல. அமித் வந்து பார்த்திங்கன்னா வினோத்தோட சேர்ந்துட்டு பாட்டு பாடுறது மட்டும் தான் பண்ண முடியுதே தவிர அவரால் தனிப்பட்ட முறையில் பயங்கரமாக ஒரு எஃபெக்ட்டுகள் கொண்டு வர முடியல. பார்வுக்கு வாய் தான் ஜாஸ்தி. அந்த வாய் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால பார்வுக்கு வந்து ஒரு விசிபிலிட்டி இருக்குது. மற்றபடி மீதி நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அதாவது ஒரு தனிப்பட்ட மனிதனாக இருக்கிற ஒரு இடத்துல இருந்து வராங்கள்ல, அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளான இடத்த நோக்கி வந்து நகருது. ஸோ அவங்க எப்படி மேலே வராங்க, இப்போ ரம்யா மாதிரியான நாட்கள் எப்படி மேலே வராங்க, காம்படிட் பண்ண முயற்சி பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். பார்ப்போம். உங்களுக்கு என்ன தோணுது நேற்று பார்த்த வரைக்கும், இன்றைக்கி வந்து நடக்கிற விஷயங்கள், இந்த ப்ரோமோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதுங்க நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் எழுதலாம். இன்னும் நம்ம நிறைய பேசலாம். நன்றி, வணக்கம்.